இப்ப மீராவுக்குமே அவ தங்கச்சியுடைய குரல் மாதிரி கேட்கவும் உடனே அவ இது என் தங்கச்சி குரல் போல இருக்குன்னு ஓடி போய் பாக்குறா. பார்த்தா அவ தங்கச்சிக்கு நடனத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க போன அவ ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த புள்ளைய அடிக்கவே போறா. என்ன இங்க நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ தங்கச்சியை திட்டுறா. அப்ப அங்க வந்து அவங்க அப்பா அம்மா ஏன் நீ தான் இங்க இருக்கிற மாதிரி அவளும் இருந்தா இப்ப என்ன எதனால இப்ப அப்படி வந்து அவளை வந்து திட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே மீரா டென்ஷன்ல கேட்கறா. ஏன் லைஃப் தான் வீணடிச்சிங்க அப்படின்னா இவ லைஃப் வீணடிக்கிறதுக்காக நிக்கிறீங்களா நீங்களா பெத்தவங்க தானா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கோவமா பேசுறா. அப்பா அவருடைய அப்பா இவ ஒன்னாலதான் எங்களுக்கு நிறைய பொருள் கிடைக்குது அதனால அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எப்படி மானத்தை வித்து சாப்பிடணுமா நீங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா அவ வந்து அவங்க அப்பா அம்மாவை திட்டேறா. அவளை பிடிச்சி ரொம்ப வலுக்கட்டாயமா தடுத்து நிறுத்துறா. அந்த இடத்துக்கு ஊர் பெரியவர் வராரு. வந்து பார்த்து அவரு இங்க பார் உனக்கு தேவையான பொருள் எல்லாம் உங்க வீட்டுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஒரு தங்கச்சியும் இந்த இடத்துக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பெரியவர் சட்டையை பிடிச்சி மீரா குலுக்குன்னு குளுக்குறா. குளுக்குனது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் ஏன் வாழ்க்கையை தான் நீ வீணடிச்சிட்ட அப்படின்னு பார்த்தா என் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ வீணடிக்கிறதுக்கு நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அவ சட்டையை பிடிச்சி குலுக்கி இருந்தாலுமே மீராவை அழைச்சிட்டு போய் இன்னொரு ரூம்லயும் அவளுடைய தங்கச்சி அழைச்சிட்டு போய் வேற ஒரு ரூம்லயும் அடைச்சு வச்சிடறாங்க. நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா மீராவுடைய தங்கச்சி அந்த ரூம்ல இருந்து பொறுமையா அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக தப்பிச்சு வரா. அவங்க அக்காவை பார்த்துட்டு அக்கா இங்க என்ன நடக்குதுங்கிறது எனக்கு சுத்தமா வந்து புரியவே மாட்டேங்குது. ஆனா ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு நான் அதனாலதான் உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு வந்தேன். பார்க்க எங்கேயாச்சும் போயிடுவோங்கிற மாதிரி அவ ரொம்பவே அழுதுகிட்டே சொல்றா. அந்த நேரத்துல அங்க வந்து அந்த நல்ல பையன் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அங்க சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு நான் எத்தனை நாளைக்கு இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நான் இது மாதிரி பாவத்தை சேர்த்துப்பேன். இந்த குழந்தைங்களோட லைஃப் எல்லாம் என்னால வீணா போகுது. நானுமே இந்த இடத்துல இருக்க விரும்பல. நானுமே வரேன். இந்த இடத்துல நான் வந்து இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்கு நான் செஞ்ச பிராயச்சித்தமா இருக்கட்டும். நீங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து ஹெல்ப் பண்றா. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த பையன் நிறைய ஜாமான் ஏற்றிட்டு போகக்கூடிய வண்டியில நீங்க ஏறிடுங்க. நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா வந்து அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்து தேடுறாங்க. ஐயோ நம்ம ரெண்டு பொண்ணுங்களையுமே காணுமே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்பாடா ஒரு வழியா இந்த அக்கிரமக்காரங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் அவளுடைய தங்கச்சியும் ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்றாங்க. அந்த பையனுமே வண்டியில ஏத்தி அந்த இடத்தை விட்டு இவங்க ரெண்டு பேரையும் தனியா அழைச்சிட்டு போயிடுறான். பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இப்படி நம்ம பெத்த பொண்ணுங்களே இப்படி நம்ம விட்டுட்டோமே, இது நமக்கு தேவையா? ஐயோ நம்ம பெத்த ரெண்டு பொண்ணுங்களும் எங்க போச்சுங்கன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இந்த தாயும் தந்தையும்.